ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் வில் அண்ட் வில் பி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? இது படித்த உடனே உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து இந்த டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கீழே வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர்னால் நம்மளுக்கு தெரியும் எதிர்காலம். அப்படின்னா அப்போ நம்ம எதிர்காலத்தில் ஒரு சென்டென்ஸ் பேசும்பொழுதோ ஒரு ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து வில் அல்லது வில் பி அங்கே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வில் அல்லது வில் பி எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களானவே ஸோ அது இது வரைக்கும் நடக்கலை, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃப்யூச்சர் ஓகேங்களா, வில் அல்லது வில் பி நீங்கள் எங்கே உங்கள் டென்ஸில் உங்கள் சென்டென்ஸில் நீங்கள் பார்க்குறீங்களோ ஸோ அது எல்லாமே வந்து இது ஃப்யூச்சரில் தான் சொல்லுது, இது வரைக்கும் இது நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு லாங்குவேஜை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, யூசேஜ் ஆஃப் வில் அண்ட் வில் பி, திஸ் இஸ் அவர் டைட்டில். வில் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, வில் பி பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ரெண்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இருக்கிற டவுட் எல்லாமே வந்து உங்களுக்கு பறந்து போயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது போல் தான் இருக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோ. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். வில் அப்படின்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். ஓகேங்களா? வில் மட்டும். வில் பி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெண்டு கம்பேரிசன் வேணும். அதை தாண்டி வில் பி வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், நான் எழுதி கொண்டிருப்பேன், கொண்டு இருப்பேன் அப்படின்னு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து வில் பி பயன்படுத்தும். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த கான்செப்ட்டு. அது நம்ம வந்து ஒரே இதில் ஸ்லைடில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதனால் இந்த ரெண்டு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். நாம் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அப்பொழுது தான் நாம் இந்த வில்லை பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எதனா ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதில் வந்து கம்பல்சரி நம்ம வந்து வில் ஆட் பண்ணணும் அந்த சென்டென்ஸில். அது மட்டும் அல்லாமல் உதாரணத்திற்கு நான் வருவேன், நான் போவேன், நான் தூங்குவேன், நான் எழுதுவேன், இவையெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நான் எழுதுவேன் அப்படின்னா ஸோ நான் எழுதுகிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட், நான் எழுதினேன் அப்படின்னா பாஸ்ட், நான் எழுதுவேன் அப்படின்றப்போ அது வந்து இந்த ஆக்ஷன் இன்னும் நடக்கலை. அது எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்யூச்சராக சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன் இது வரைக்கும் நடக்கலை, நான் எழுத போகிறேன், ஸோ இதுக்கப்புறம் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்றப்போ ஐ வில் ரைட். ஓகேங்களா? நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றப்போ ஐ வில் ஈட். இந்த மாதிரி நம்ம செய்யாத ஆக்ஷனை வந்து இதுக்கப்புறம் செய்ய போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வில் வச்சு கம்பல்சரி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வில் இருக்கணும், ப்ளஸ் V1. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ளஸ் வில் இருக்கணும், V1. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து V1 மட்டும்தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைட்டிலே பாருங்கள், வில் ஈக்குவல் டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன். நான் தூங்குவேன் அப்படின்னா அது சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? நான் தூங்குவேன் அப்படின்னா அது இது வரைக்கும் நடக்கலை, ஸோ இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதனால் வந்து ஐ வில் ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ நான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட லிங்க் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்குது ஐ, ஸோ வில் போட்டுட்டோம், ஸ்லீப் தூங்குறது தான் அங்கே வந்து ஆக்ஷன். அதனால் வந்து ஸ்லீப், ஐ வில் ஸ்லீப், நான் தூங்குவேன். ஓகேங்களா? ஸோ அதே வந்து நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன், ஐ ஸ்லீப். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. ரெண்டே வார்த்தை தான், ஐ ஸ்லீப். சப்ஜெக்ட் இருக்கும், வர்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் த டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ரெண்டாவது பார்க்கலாம், அவள் எழுதுவாள். ஓகேங்களா? அவள் எழுதுவாள் அப்படின்னா ஷி வில் ரைட். எழுது தான் இங்கே மெயின் வர்பு. ஓகேங்களா? ஸோ அந்த V1 வந்து நம்ம அப்படியே போட்டுறோம், எந்த ஒரு பாஸ்ட்டும் இல்லை பார்ட்டிசிபிளும் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்? ஷி வில் ரைட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து ஷி, வில் போட்டுட்டோம். வில் போட்டாவே வந்து அது இந்த ஆக்ஷன் இன்னும் நடக்கலை, ஸோ இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட V1 பார்த்தீங்கன்னா எழுதுறது, அதுதான் வந்து ரைட். ஓகேங்களா? ஷி வில் ரைட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. நம்ம வில் வச்சு பேசும்பொழுது அந்த ஆக்ஷன் இன்னும் நடக்கலை, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசில் கொண்டுக்குன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிக்கு வில்லோட யூசேஜஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்னும் வில் பை போல் வில்லோட யூசேஜில் நம்ம வில்லு வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அந்த
ஆக்ஷன் வந்து இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். 3வது பார்க்கலாம். அவன் ஒரு பாட்டு பாடுவாள். ஓகேங்களா? சாரி, அவன் ஒரு பாட்டு பாடுவான் அப்படின்னு வரணும். அவன் ஒரு பாட்டு பாடுவாள்னு இருக்குது. ஓகேங்களா? போத் ஆர் சிங்குலரு. ஹீ வில் சிங் எ சாங். ஓகேங்களா? ஹீ வில் சிங் எ சாங். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து எந்த ஒரு எஸ் அல்லது இஎஸ் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான டென்ஷன் ஃப்யூச்சர் படிக்கிறப்போ தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சேம் வெர்பு தான், ஆனால் வில்லு மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். அவன் பாட்டு பாடுவான் அப்படின்றப்போ ஹீ வில் சிங் எ சாங். ஓகேங்களா? ஹீ வில் சிங் எ சாங். அவன் ஒரு பாட்டு பாடுவான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட நம்மளோட எக்ஸாம்பிளை லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, 4th அவர்கள் விளையாடுவார்கள். ஓகேங்களா? அவர்கள் விளையாடுவார்கள் அப்படின்றப்போ அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் நடக்கலை. ஸோ ஓகேங்களா, அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு எதிராக நடக்கும், நம்ம சொல்லுவோம் அவங்க விளையாடுறாங்க. அவங்க விளையாடினாங்க அப்படின்னா அப்போ முடிஞ்சிச்சு, அவங்க விளையாட்டுருக்காங்க. இப்போ தான் சொல்கிறோம் அவங்க விளையாட போகிறாங்க, விளையாடுவார்கள், அவங்க விளையாடுவார்கள் அப்படின்றப்போ தே வில் ப்ளே. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து அவர்கள்ன்றப்போ தே, வில்லு போடணும். V1 வந்து விளையாடுறது, அது வந்து V1. அப்போது விளையாடுறதுக்குன்னா இங்கிலீஷில் ப்ளே. ஓகேங்களா? தே வில் ப்ளே. ஓகேங்களா? ஸோ ஒன் மோட்டாக நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் மைண்டில் சொல்லி பார்த்தா மட்டும்தான் உடனே வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அங்கே வந்து சப்ஜெக்டை மாற்றி பாருங்கள். இதே அவன் விளையாடுவான் அப்படின்றப்போ ஹீ வில் ப்ளே. ஓகேங்களா? அவள் விளையாடுவாள் அப்படின்றப்போ ஷீ வில் ப்ளே. ஓகேங்களா? ஸோ அது விளையாடும் அப்படின்றப்போ எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5th பார்க்கலாம். நாங்கள் நன்றாக பேசுவோம். ஓகேங்களா? நாங்கள் நன்றாக பேசுவோம் அப்படின்றப்போ வி வில் ஸ்பீக் வெல். ஓகேங்களா? இங்கே வந்து குட்டெல்லாம் போடக்கூடாது. குட்டு வந்து ஒரு பொருளோட ஸ்டேட்டஸ் சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்ம குட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? பி வெர்பில் அப்போ எங்கே வரும்? பி வெர்பில் தான் குட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் அதாவது வந்து ஆக்ஷன் வெர்பில் வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா நடக்குது அப்படின்னா அங்கே வந்து வெல்லு தான் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நன்றாக பேசுவோம், நாங்கள் நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா அப்படின்றப்போ அங்கே குட்டு போடக்கூடாது, வெல்லு போடணும். ஓகேங்களா? வி வில் ஸ்பீக் வெல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வி வில் ஸ்பீக் வெல். வி அப்படின்றது வந்து நாங்கள், வில் நம்மளோட ஃப்யூச்சரு, ஸ்பீக் V1. ஓகேங்களா? வெல்லுனா நன்றாக. ஓகே, ஸோ 1 by 1 நான் வந்து செப்ரேட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, வி வில் ஸ்பீக் வெல். இதே வந்து அவன் நன்றாக பேசுவான் அப்படின்றப்போ ஹீ வில் ஸ்பீக் வெல். இதே வந்து அவள் நன்றாக பேசுவாள் அப்படின்னா ஷீ வில் ஸ்பீக் வெல். ஓகேங்களா? ஸோ இதே வந்து அவன் நன்றாக பேசுவான் அப்படின்னா ஹீ வில் ஸ்பீக் வெல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வில்லோட யூசேஜ் 5 பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சரை வந்து சால்வ் பண்ணி வைப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது வில் பி பார்க்க போகிறோம். ஸோ வில் பி எங்கே ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிவ் வாய்ஸில் எப்படி வில் பி ஆக்ட் ஆக போகுதுன்ற பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஆப்ஜெக்ட். ஓகே, டவுட் வரலாம், சப்ஜெக்ட் தானே வரணும்னு. பேசிவ் வாய்ஸ் வந்து அப்படியே உல்ட்டாவாக வரும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் வரணும், வில் பி நம்மளோட போனதில் வில்லு போட்டோம்னா இங்கே வில் பி ஆக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அங்கே V1 பார்த்தோம், இங்கே V3. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு தேர்வு நடத்தப்படும். இங்கே சப்ஜெக்டே மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னா டுமாரோ an எக்ஸாம் வில் பி கண்டக்டட். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நடத்துறது வந்து ஹேப்பன் போட்டுக்கலாம், ஸோ எதனா போட்டுக்கலாம். ஆனால் கண்டக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு அற்புதமான வினைச்சொல். அதனால தான் நம்ம வந்து இங்கே கண்டக்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். 2வது பார்க்கலாம். பிரியாணி நாளைக்கு சாப்பிடப்படும். ஓகே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து போன டென்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். நான் பிரியாணி சாப்பிடுவேன், அங்கே வந்து நான் சொல்கிறேன் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னா ஐ வில் ஈட் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அதில் பிரியாணி அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்ம நேற்று ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் படித்தோம், நல்லா ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்? ஸோ அதனால தான் நான் வந்து நேற்று அதை எடுத்தேன். ஸோ அதை ரிலேட்டடில் வருது பாருங்கள். அப்போ பிரியாணின்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஓன்ற இடத்துல வந்தது. அப்போ பிரியாணி வில் பி ஹீட்டன். ஓகேங்களா? பிரியாணி சாப்பிடப்படும். V3 வந்து சாப்பிட்றது வந்து ஈட்டு, நம்ம இங்கே வந்து V3 தான் போடணும். ஈட்டன். ஓகேங்களா? பிரியாணி வில் பி ஹீட்டன். ஓகேங்களா? டுமாரோன்றது நாளைக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டுமாரோன்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வேர்ட்ஸ் தான் முக்கியம். ஓகேங்களா? நான் பிரியாணி சாப்பிடப்படும் அப்படின்றது வந்து இன்னும் நடக்கலை.
ஓகேங்களா, நாளைக்கு தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்றப்போ பிரியாணி வில் பி ஹீட்டன். ஓகே, அந்த ஒரு கம்பேரிசன் வேணும். பேசிவ் வாய்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் சொல்கிறேன். ஸோ 3வது பார்க்கலாம். நாளைக்கு என்னுடைய சம்பளம் என்னுடைய கம்பெனி மூலமாக போடப்படும். ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது நம்ம வந்து கம்பல்சரியாக நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வெல்பி உங்களுக்கு மறக்காது. ஸோ அதனால தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். படிக்கிற பாருங்கள். நாளைக்கு என் சம்பளம் எனக்கு வந்துடும். ஓகேங்களா, நாளைக்கு என் சம்பளம் எனக்கு வந்துடும் அப்படின்னா, ஸோ அது எப்படி சொல்லணும், சம்பளம் தான் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா சேலரி வில் கம் ஓகே டு மீ அப்படின்றப்போ சம்பளம் எனக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா, அது வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். சம்பளம் எனக்கு வந்துடும் அப்படின்னா வர்ற வேலை யார் பார்க்குறது, சம்பளம் தான் பார்க்குது. அப்போது சேலரி வில் கம் டு மீ, சம்பளம் எனக்கு வந்துடும். ஆனால் வந்து பேசிவ் வாய்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பளம் தான் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஆகுது. அப்போது மை சேலரி வில் பி கிரெடிட்டட் பை மை கம்பெனி. ஓகேங்களா, என் கம்பெனி மூலமாக என் கம்பெனியால் எனக்கு சேலரி வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிவ் வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 4th பார்க்கலாம். என்னுடைய பார்சல் நாளைக்கு கொண்டு வரப்படும். ஓகே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதனா ஆர்டர் போட்டிருப்போம். அப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பார்சல் நாளைக்கு வந்துடும்பா. ஓகேங்களா, அங்கே எதனா சப்ஜெக்ட் இருக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் நாளைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. யார் எடுத்துன்னு வருவாங்க? யாரும் அந்த சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம எதனா ஒரு ஆர்டர் போட்டிருப்போம், அந்த ஆர்டர் இன்னும் வரல, நாளைக்கு வந்துடும் அப்படின்றப்போ மை பார்சல் வில் பி brought டுமாரோ. ஓகேங்களா, ப்ராட் அப்படின்னா பிரிங்குனா கொண்டு வர்றது, ப்ராட். ஓகேங்களா, ஸோ ப்ராட் தான் வந்து V3. மை பார்சல் வில் பி ப்ராட். ஓகேங்களா, ஸோ என்னோடய பார்சல் வந்து நாளைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அங்கே யாருன்னு நான் மென்ஷன் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது சிம்பிள் ஃபியூச்சராக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேசிவ் வாய்ஸில் வில் பியோட யூசேஜஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 5th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவனுடைய கடிதம் நாளைக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா, ஸோ அவனுடைய கடிதம் நாளைக்கு அனுப்பப்படும் அப்படின்றப்போ இதில் எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் நான் மென்ஷன் பண்ணலை. இஸ் லெட்டர். ஓகேங்களா, அவனுடையது அப்படின்றப்போ ஹிஸ். ஓகேங்களா, அது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஹிஸ் லெட்டர் வில் பி சென்ட். ஓகே, சென்ட். ஓகேங்களா, சென்டில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து V1 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டு, எண்டில் வந்து டி முடியும். V3யில் வந்து சென்ட், டீயில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹிஸ் லெட்டர் வில் பி சென்ட். ஓகே, அவனுடைய கடிதம் நாளைக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா, நாளைக்குன்னு மென்ஷன் பண்ணுறதுனால தான் இங்கே வில் போகிறோன்னு அவசியம் கிடையாது. அவனுடைய கடிதம் அனுப்பப்படும் அப்படின்றப்போ அதுவே வந்து இன்னும் நடக்கலை, இதுக்கப்புறம் தான் அனுப்ப போகிறாங்க. அப்போ நம்ம வந்து அங்கே வில் பி போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெயின் யூசேஜ் ஆஃப் வில் பி. ஓகேங்களா, ஏன்னா பேசிவ் வாய்ஸ் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் பேசிவ் வாய்ஸை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க. ஓகேங்களா, சப்ஜெக்ட் இல்லாமல் பேசுகிற இடத்துல எல்லாமே வந்து பேசிவ் வாய்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் பேசிவ் வாய்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டோம். பேசிவ் வாய்ஸில் வந்து வில் பி எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அதை வந்து ரிலேட்டட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான், ஏன்னா இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி படித்தா உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டிருக்கேன். அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா பேசிவ் வாய்ஸ், ஏன்னா அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஓகேங்களா, அங்கே வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ஒரு கடிதம் எழுதுவேன் அப்படின்னா ஐ வில் ரைட் எ லெட்டர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பேசிவில் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா கடிதம் என்னால் எழுதப்படும். ஓகேங்களா, என்னால் எழுதப்படும். எழுதப்பட்டது அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, எழுதப்படும் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். கடிதம் அப்படின்றப்போ அதுதான் வந்து அங்கே ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. ஓகேங்களா, என்னால் எழுதப்படும் அப்படின்றப்போ அங்கே வந்து பை மீன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் த சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வில் பி. ஓகேங்களா, ஸோ 2வது படிக்கிறேன் பாருங்கள். அவன் நாளைக்கு சம்பளம் வாங்குவான். ஓகேங்களா, கேட்போம் பார்த்தீங்களா, அவன் எப்போ சம்பளம் வாங்கினா அவன் நாளைக்கு சம்பளம் வாங்குவான். ஸோ அவன் நாளைக்கு சம்பளம் வாங்குவான்னு நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறோம். அவன் அப்படின்னா ஹீ வில் கெட் த சேலரி டுமாரோ. ஓகேங்களா, அங்கே நாளைக்கே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, அவன் நாளைக்கு சம்பளம் வாங்குவான் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிடும் அது வந்து ஃப்யூச்சர் தான் சொல்லுதுன்னு. ஸோ அதை வந்து பேசிவில் மாத்திரம் பாருங்கள். சம்பளம் நாளைக்கு அவனுக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா, சம்பளம் அவன் நாளைக்கு போட்டுருவாங்க அப்படின்றப்போ அங்கே வந்து சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணலை. சம்பளம் அவனுக்கு நாளைக்கு போட்டுருவாங்கப்பா, அவன் ஏன் டென்ஷன் வரேன்னு தெரில, சம்பளம் அவனுக்கு நாளைக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல வந்து அதுலேயே மேலே பாருங்கள்
சேலரி ஓகேங்களா. ஏன்னா நம்ம நேற்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட்டு பண்ண விரும்பலை. ஸோ அதை பார்க்காதவங்க போய் டீப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த சேலரி வில் பி கிவன் டு ஹிம், அவனுக்கு வந்துடும். ஓகேங்களா. த சேலரி வில் பி கிவன் டு ஹிம், அவனுக்கு வந்து நாளைக்கு சேலரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கோரிலேட்டட் பண்ணி படித்தா மட்டும்தான் வில்பியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மூணாவது பார்க்கலாம். அவர்கள் எங்களுடைய வீட்டை வண்ணம் பூசுவார்கள். ஓகேங்களா. ஸோ அவர்கள் அதாவது வந்து அவங்க தான் வந்து எங்கள் வீட்டை பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அவங்க வந்து எங்கள் வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் பெயிண்ட் அடிக்கல, பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ ஓகேங்களா. தே வில் பெயிண்ட் அவர் ஹவுஸ். ஓகேங்களா. தே வில் பெயிண்ட் அவர் ஹவுஸ். ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, பெயிண்டோட எது ரிலேட் ஆகி வருது, எங்களுடைய ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுதான் வந்து ஆப்ஜெக்டாக வரணும். அவர் ஹவுஸ் வில் பி பெயிண்டட் பை தெம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர்களால் அப்படின்றப்போ பை தெம். அவர் ஹவுஸ் வில் பி பெயிண்டட். ஓகேங்களா. பெயிண்டட். ஓகேங்களா. நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து V3 தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு இல்லை, எல்லா கான்செப்ட்லேயும் வந்து பேசிவ் வாய்ஸில் V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். அவர் ஹவுஸ் வில் பி பெயிண்டட் பை தெம். ஓகேங்களா. அவங்களால தான் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி சிம்பிள் ஃப்யூச்சர்லேயும் பேசிவ் வாய்ஸில் எப்படின்னு பார்த்துட்டோம். நாலாவது பார்க்கலாம். என்னுடைய அம்மா என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போம், கண்டிப்பாக எங்கள் அம்மா ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கறது யார், எங்கள் அம்மா. ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ மை மதர் வில் ஆஸ்க் எ கொஸ்டின் டு மீ. ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்றே பார்த்துட்டோம் டைரக்ட் ஆப்ஜெக்டில் வில் ஆஸ்க் அதோட சேர்ந்து வர்றது எது, கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து தப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து நேற்று பார்த்த வீடியோ. ஓகேங்களா. டைரக்ட் ஆப்ஜெக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை மதர் வில் ஆஸ்க் எ கொஸ்டின் டு மீ. ஓகேங்களா. எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை வந்து பேசிவில் மாத்திரம் பாருங்கள். ஒரு கேள்வி என்ன எங்கள் அம்மாவால் கேட்கப்படும். ஓகேங்களா. ஒரு கேள்வி வந்து எங்கள் அம்மாவால் என்ன கேட்கப்படும் அப்படின்றப்போ கொஸ்டின், அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். கொஸ்டின் வில் பி ஆஸ்க் மீ பை மை மதர். ஓகேங்களா. யாரால் ஒரு யாரால் ஒரு ஆக்ஷன் நடக்க போதோ அவங்க முன்னாடி வந்து பை போட்டுடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் த பேசிவ் ஃபார்ம். நாங்கள் நாளைக்கு எங்களுடைய பெற்றோர்களை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நம்ம சொல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன். அந்த இடத்துல வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டுமாரோ வி வில் see our parents. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். டுமாரோ வி வில் see our parents. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எங்கள் பெற்றோர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே வந்து டைரெக்டாக சொல்லிடுறோம் சப்ஜெக்ட் வச்சு. இப்போ வந்து அங்கே இதில் எது ஆப்ஜெக்ட்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எது அந்த ஆப்ஜெக்ட் போன சென்டென்ஸில் பாருங்கள், எதில் வந்து வெர்பு பக்கத்தில் வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ அவர் பேரண்ட்ஸ் வில் பி சீன் பை ஹஸ். ஓகேங்களா. எங்களால் வந்து எங்களுடைய பெற்றோர்களை பார்க்கப்படும். ஓகேங்களா. நாளைக்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களால் பார்க்கப்படுவார்கள். ஓகே. ஸோ போத் ஆர் சேம் தான். நாளைக்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களால் பார்க்கப்படுவார்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதில் டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து சப்ஜெக்ட் வச்சு பேச மாட்டோம். ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹோம்ஒர்க் போயிடலாம். ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். ஓகேங்களா. இன்னும் நடக்கலை, நாளைக்கு தான் நடக்க போகுது. அப்போ அங்கே எது வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். புதிய செல்ஃபோன் அவனால் வாங்கப்படும். ஓகேங்களா. அவன் புதிய செல்ஃபோன் வாங்கினான். அதே வந்து செல்ஃபோனை ஃப்ரண்ட்டில் சொல்கிறோம். செல்ஃபோன் ஒரு நியூ செல்ஃபோன் வந்து அவனால் வாங்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து V3 யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி வரையும் சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ப்ளீஸ் தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்களேன்னா, எந்த டாபிக் புரியல அந்த இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் படிக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்ட் பிஃபோர் தட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் எனி1. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலையானா நீங்கள் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டியூட்டரோ ஒரு ட்ரைனரோ இருப்பாங்க. கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தவங்க நான் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு புதிய விஷயத்த செய்யும் பொழுது இந்த உலகமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த உலக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத விட
நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் புதிய விஷயத்த கத்துக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து கம்பல்சரி இந்த உலகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன். கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்.